இதோ இந்த பிசாசானவன் இந்த உலகத்திலிருந்து எத்தனையோ ஜனங்களை எழுப்பி வரான். அவனை காயப்படுத்த, எப்படியாவது அவர்களை நிர்மூலமாக்கும்படிக்காக எழுப்பி வரான். எனக்கு ஒரு சகோதரிய தெரியும், மார்த்தாண்டத்துல கிட்டத்தட்ட 14 ஆண்டுகள் அவர்களுடைய கடனை அடைக்க முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த ஒரு சகோதரி. அவர்கள் ஒரு நாள் என்னோடு பேசும்போது அவர்கள் சொன்னாங்க, பாஸ்டர், ஒரு வாரத்துல 4 நாள் உபவாசம் தான் இருப்பேன். வாங்கினது 7 லட்ச ரூபாய் கடன். ஆனால் 34 லட்ச ரூபாய் கடனாக அது மாறிவிட்டது. எப்படி மாறிச்சுன்னு தெரியல. இந்த 14 வருஷத்துல 34 லட்ச ரூபாய் கடன். நாங்கள் ஒரு சாதாரண குடும்பம். என்னுடைய கணவன் தத்தெடுத்து வளர்க்கப்பட்டவர். நான் இவரை திருமணம் செய்து கொண்டேன். அவர் துபாயில வேலை செய்யறாரு. அவர் ஏதோ ஒரு பிரச்சனையில அந்த கம்பெனியினால அகப்பட்டு வேலையை இழந்து போனாரு. வீட்டுக்கு வந்தானா கடனை கட்ட முடியாதுன்றதுக்காக அங்க லோக்கல்லையே ஒரு வெல்டிங் வேலை செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னாங்க. இப்படி சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க, பாஸ்டர், எங்களுடைய வாழ்வாதாரம் இன்னைக்கு கேள்விக்குறியா இருக்கு. எனக்கு ஒரு வயசு பொண்ணு இருக்காங்க, படிக்க வச்சிருக்கோம், வேலைக்கு போறாங்க, 10,000 ரூபாய் சேலரிக்கு. நானும் வேலைக்கு போறேன், என் கணவனும் வேலைக்கு போறாங்க, 3 பேர் வீட்டுல. ஆனால் வீட்டுல சமாதானம் கிடையாது. ஒவ்வொரு நாளும் உபவாசத்துல இருந்து 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 அந்த சகோதரி ஒரு குச்சியை போல மாறி இருக்காங்க. மார்த்தாண்டத்தை சேர்ந்த சகோதரி ஒரு நாள் கால் பண்ணி அழுதாங்க. ஆண்டவருக்கு எனக்கு இரக்கம் காட்ட மாட்டாரா பாஸ்டர்? என்னுடைய கடனை தீர்க்க இரக்கம் காட்ட மாட்டாரா? என்னால முடியல பாஸ்டர். கடன்காரங்க அதிகாலையில வீட்டுக்கிட்ட வந்து என்னையும் என்னுடைய பிள்ளையையும் அவமரியாதையாக பேசும் பொழுது பக்கத்து வீட்டுக்காரர்கள் எல்லாம் பார்ப்பாங்க. எனக்கு மிகுந்த வேதனையா இருக்கும், மன துக்கமா இருக்கும்னு சொல்லி அவர்கள் அழுவதை நான் பார்த்திருக்கிறேன், கேட்டிருக்கிறேன். ஆனால் இன்றோ அவர்களை தேவன் விசாலத்துல வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருபோதும் நீ அழுது கொண்டே இருப்பதை தேவன் ரசிப்பதில்லை என் சகோதரனை. ஒருபோதும் நீ அழுது கொண்டிருப்பதை என் தேவன் ரசித்து கொண்டே இருப்பதில்லை. நம் தேவன் இரக்கமுள்ள தேவன் என்று வேதம் சொல்லுகிறது.